லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுவீச்சில் பயன்பாட்டுக்கு வந்துள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசல், பயணிகளுக்கான சில சிரமங்கள் தொடர்வதாக குரல்கள் எழுகின்றன. மக்கள் முன்வைக்கும் பிரச்சனைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களுக்கு செங்கல்பட்டு, திண்டிவனம் வழியாக செல்லும் 710 பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தான் புறப்படுகின்றன. மேலும் 160 பேருந்துகள் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. முழுவீச்சில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வந்துவிட்டதாக கூறினாலும் இன்னும் சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருப்பதாக கூறுகிறார்கள் பயணிகள். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கிளாம்பாக்கம் வரும் பயணிகளின் வசதிக்காக ரயில் நிலையம் அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். கோயம்பேடு இருந்த லெவலை விட இப்போ இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மக்களுக்கு வரதுக்கு டைம் லேட் ஆகுது. ரெண்டாவது டிராஃபிக் ரொம்ப ஹெவி, ஏற்கனவே இருந்த ஹெவியை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரெண்டாக பிரிச்சிருக்காங்களே ஒழிய, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறையா கடினட்டு வரணும். ஆனால் ட்ரெயின் வந்துட்டுனா இந்த குழப்பம்லாம் ஓரளவுக்கு நார்மல் ஆயிரும். ரெண்டாவது மெட்ரோவுக்கு சொல்லி படிக்கிறாங்க, எப்போ பட்டாங்க தெரியாது. ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரதா சொல்லிக்கிறாங்க, அது எதுக்கு அந்த இஷ்யூ எப்போ பட்டாங்க தெரியாது. சீக்கிரம் வரணும், எல்லாருமே வரணும், நல்லபடியாக நடக்கணும். ரெண்டாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்நிலையில் கிளாம்பாக்கத்தில் நேரில் ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பயணிகளுக்கு எவ்வித இடையூறு இல்லாத நிலை உருவாக்கப்படும் என்றார். துவக்கத்தில் சில ஹிக்கப்ஸ் இருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் மெல்ல மெல்ல சரி செய்யப்படும். ஒரு வீடு கட்டினா கூட கூடுதல் வசதி தேவைப்படும் போது சில இடத்துல சுவிட்ச் போர்டு கூட வைக்கணும், அது போன்ற வசதி வைக்கும்போது தேவைப்படுறது செய்வோம். அதே போல இதை தொடர்ந்து நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம். இங்கே சிஎம்டிஏ சார்பாக பொறுப்பாளர் டிஆர்ஓ அவர்கள் இங்கே இருக்கிறாங்க. எங்களுடைய துறையை சேர்ந்த மேலாண் இயக்குநர்கள் அவர்கள் தொடர்ந்து இங்கே வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு எது சங்கடம் தருகிறதோ அவற்றையெல்லாம் சரி செய்து உடனடியாக சீர் செய்யப்படும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு வழிகாட்ட உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நடைமேடைகளில் எந்தெந்த வழித்தடங்கள் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளதோடு பேருந்து நிலையத்திற்குள் வரும் பயணிகளுக்காக பேட்டரி வாகனம் இயக்கப்படுகிறது. எனினும் பேருந்து நிலையத்திற்குள் பயணிகளுக்கான கடைகள், நிரந்தர ஏடிஎம் மையங்கள் போன்றவை படிப்படியாக அமைக்கப்படும் என்றும், ஆம்னி பேருந்துகளுக்காக முடிச்சூரில் அமைக்கப்படும் பேருந்து நிறுத்துமிட பணிகள் மார்ச் மாதம் முடிவடையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சிறு சிறு பிரச்சனைகள் மற்றும் குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்தால் மட்டுமே பயணிகள் எந்தவித சிரமமுமின்றி எளிமையான நடைமுறை மூலம் பயணங்களை மேற்கொள்ளலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.